வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். மாளிகை முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனை. துப்புரவு தொழிலாளர்கள் தங்களது கையால் துப்புரவு செய்வதை தடுக்க கண்காணிப்பு குழு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனை கூட்டம். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து மேலும் 2 பேர் கைமாற்றம், 31 லட்சம் இழப்பு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு மெயில் மூலமாக மர்ம நபர்கள் 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளதை அடுத்து தொடர்ந்து ஆளுநர் மாளிகை முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது ராஜ்நிவாஸ் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை. இங்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உட்பட அரசு அதிகாரிகள், பணியாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மதியம் 12 மணி அளவில் ஆளுநர் மாளிகைக்கு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்துள்ளதாக ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்துள்ளது. இதனை பார்த்த ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பெயரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தற்போது போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய சாலை இருபுறமும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே முதலமைச்சர் இல்லம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதுச்சேரி தலைமை தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவை புரளி என்பது தெரிய வந்த நிலையில் தற்போது துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துப்புரவு தொழிலாளர்கள் தங்களது கையால் துப்புரவு செய்வதை தடுக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு குழுவுடன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மத்திய அரசால் இந்தியா முழுவதும் துப்புரவு தொழிலாளர்கள் தங்கள் கையால் துப்புரவு செய்வதை தவிர்க்கும் பொருட்டும் தடை செய்தல் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு குறித்து சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. புதுவை மாநிலத்தில் இத்திட்டத்தின் முதன்மை அதிகாரியாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் இயக்குநர் இளங்கோவன் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்த பல குழுக்கள் புதுவை அரசால் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் ஒன்றான மாநில அளவிலான கண்காணிப்பு குழுவின் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியாளர் குலோத்துங்கன் தலைமையில் நோடல் அதிகாரியான ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. துப்புரவு கூட்டத்தில் தொழிலாளர்களின் பொருளாதார மற்றும் சமூக மறுவாழ்வை மேம்படுத்துதல் பற்றியும் அவர்களின் வாழ்க்கை மேன்மையடைய கடன் உதவி வழங்க சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுடன் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இச்சட்டத்தின் கீழ் பாதிக்கப்படும் மக்களின் குறைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. குற்றங்களை பதிவு செய்யவும் மற்றும் அந்த வழக்கினை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் காவல்துறை, பொதுப்பணித்துறை, நகராட்சி மற்றும் இந்தியன் வங்கி நிர்வாகிகள் உட்பட பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பெண் உட்பட 2 பேர் மோசடி கும்பலிடம் 31,91,000 லட்சம் இழந்துள்ளனர். முதலியார்பேட்டை சேர்ந்தவர் பழனிசாமி, இவரது மகனை சென்னையைச் சேர்ந்த தர்ஷன் என்பவர் தொடர்பு கொண்ட ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி பழனிசாமியின் மகன் அவர் தெரிவித்த வர்த்தக நிறுவனத்தில் பல்வேறு தவணைகளாக 15,40,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த மனோகிரி என்பவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய மனோகிரி 16,51,000 முதலீடு செய்துள்ளார். பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்த அதன் மூலம் கிடைத்த லாபத்தினை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. மேலும் ஒயிட் டவுன் பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா 66,500, வேல்ராம்பட்டைச் சேர்ந்த கௌதமன் 50,000, கோக்காட்டைச் சேர்ந்த கௌசல்யா 28,000, உழவர்கரைச் சேர்ந்த மஞ்சளி 14,500 என 6 பேர் மோசடி கும்பலிடம் 33,50,000 ரூபாய் எடுத்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
டெல்லி சென்ற சபாநாயகர் செல்வம் துணை ஜனாதிபதியை சந்தித்து பேசினார். டெல்லி சென்றுள்ள சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி பல்கலைக்கழக வேந்தரும் துணை ஜனாதிபதியுமான ஜெகதீப் தன்கரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். சந்திப்பின் பொழுது புதுச்சேரியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 25% இடங்கள் ஒதுக்கு சேர்க்கை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இதனை கேட்ட துணை ஜனாதிபதி புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களின் நலனை காக்கும் வகையில் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். முன்னதாக மத்திய அமைச்சரும் புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மான்சுக் மண்டாவியா, மத்திய அமைச்சரும் இணை பொறுப்பாளருமான அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற அத்வைதா 25 வெற்றிகரமாக நிறைவடைந்தது. புதுச்சேரி கிராமத்தில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற அத்வைதா 25 வெற்றிகரமாக நிறைவடைந்தது. நிறைவு விழாவில் டாக்டர் உதயசங்கர் மற்றும் மதிப்புமிக்க ஆதரவாளர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர். விழாவின் கொண்டாட்டமான சூழ்நிலையை மேலும் அதிகரிக்கும் விதமாக திருவிழாவின் கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டிகள் வெற்றி பெற்ற திறமையான மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் பல கலந்து கொண்டனர். புகழேன்பேட்டையில் அடிப்படை வசதிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி புகழேன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ராஜநகர் பகுதியில் உள்ள பொதுமக்களை புகழேன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி என்று அப்பகுதி நேரில் சென்ற மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்தார். பகுதி மக்கள் அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது என்றும் குடிநீர் உப்பு கலந்து வருகிறது என்றும் பொதுமக்கள் தங்கள் குறைகளை கூறினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என மக்களிடம் உறுதியளித்தார். புதுச்சேரியில் தனியார் பள்ளி சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமியை சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கே வாய்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மூலக்குளம் பிச்சை வீரன் பீட்டில் இயங்கி வரும் ஸ்டான்ஸ்போர்ட் மேல்நிலைப் பள்ளியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கே வாய்டு, சிஎஸ்கே மேலாண் இயக்குனர் விஸ்வநாதன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், சாம்பாள் கல்வி அறக்கட்டளை சேர்மன் சாம்பாள் ஆகியோர் கலந்து கொண்டார். சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கே வாய்டு, தற்போது இங்கு தொடங்கப்பட்டுள்ள சூப்பர் கிங்ஸ் அகாடமி மூலம் கிரிக்கெட்டில் ஒரு நாள் குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இது என கூறினார். மேலும் புதுச்சேரியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி திறந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஎஸ்கே அணியின் மேலாண் இயக்குனர் விஸ்வநாதன், இந்த சீசனில் எங்கள் அணி சரியாக விளையாடவில்லை. ஆட்டத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். எஞ்சியுள்ள ஆட்டங்களில் சிஎஸ்கே அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெறும் என தெரிவித்தார். ஸ்ரீ ஆனந்தம் நிவாஸ் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டு உரிமையாளர்கள் அமைப்பு சார்பில் மாண்புமிகு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து சிறப்பான விழா நடைபெற்றது. உப்பளம் தொகுதி அகத்தியர் நகர் திருவள்ளுவர் வீதியால் சுமார் 8 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது. அப்பகுதி குடியிருப்போரின் கோரிக்கையை ஏற்ற இப்பணிகள் துவங்கப்பட்டன. தற்போது சாலை அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்ற அதிகாரிகளுடன் இணைந்த பணிகளை பார்வையிட்டு தார்பதிக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பணி ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்த ஸ்ரீ ஆனந்தம் நிவாஸ் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டு உரிமையாளர்கள் அமைப்பு சார்பில் மாண்புமிகு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டு தெரிவித்த சிறப்பு விழா நடைபெற்றது. மேலும் கூட்டத்தில் 2 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாதாள சாக்கடை திட்ட பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும். அதன் பின்னர் குடிநீர் குழாய்கள் பராமரித்து சுத்தம் செய்தும் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும். பழுதடைந்த சிலாப்புகள் விரைவில் புதுப்பிக்கப்பட வேண்டும். திருவள்ளுவர் சாலையும் அவை நகர் வழியாக தேங்காய் திட்டு துறைமுகத்துடன் இணையும் புதிய கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும்.
என கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் விடுக்கப்பட்டது. அதையும் செய்து தருவதாக சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். உடன் குடியிருப்பு உரிமையாளர்கள், பிரசிடென்ட் மாணிக்கம், கமிட்டி உறுப்பினர்கள், கிளை செயலாளர்கள் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ரமன் சதுக்கம் அருகே மோர்பந்தல் வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்பு. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கோடை வெயிலில் காரணமாக மக்கள் கடும் அவதி அடைந்து வருகிறார்கள். இதனை கருத்தில் கொண்டு அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கோடை வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க பொதுமக்களுக்கு நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதன் துவக்க விழா அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கும் அருகே நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, பதநீர் மற்றும் மோர் வழங்கினார்கள். அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலை வகித்தார். திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். மேலும் இந்நிகழ்வுக்கு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில விவசாய தலைவர் ஆக்ரி முருகன், மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள் விராம்பட்டினம் சந்திரன், தேங்காய் தீட்டு வாசி வெங்கடாச்சலம், காங்கிரஸ் சேவாதள இளைஞர் பாசறை மாநில தலைவர் செல்வமணி கண்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அன்புமணி, சசிகுமார், செந்தில்குமார், மகிரா காங்கிரஸ் நிர்வாகிகள் பொன்னி, சரசா, மகேஸ்வரி, வட்டார மீனவர் காங்கிரஸ் தலைவர் வாசு, தேங்காய் தீட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர், முருங்கபாக்கம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பார்த்திபன், நாராயணன், தேங்காய் தீட்டு காங்கிரஸ் கமிட்டி துணை தலைவர் நாகராஜ், அரியாங்குப்பம் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் விராம்பட்டினம் தனுஷ்கோடி, எல்லப்பன், ஆனந்த், கிருஷ்ணன், லிங்கம், பன்னீர் சந்திரன், வேல்முருகன், செந்தில் வேலவன், ஆலயமணி மோகன், சிவபாலன், வெங்கடேஷ், சரவணன், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் செயலாளர் அன்பரசன், பரசுராமன், சேவாதளம் இளைஞர் பாசறை விளைய தேவன், அருள் கணேஷ், முருங்கபாக்கம் ராஜி, வெங்கடேசன், ராஜா, மகேந்திரன் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். தொத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ராஜம் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்த தொடர்ந்து தொழிலாளர்கள் விரோத போக்கு கடைபிடிப்பதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொடர் மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கிராமத்தில் இயங்கி வருகின்ற ராஜம் இண்டஸ்ட்ரீஸ் ஊர்வசி சோப்பு நிறுவனத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்து தொடர்ந்து தொழிலாளர்கள் விரோத போக்கை கடைபிடித்து வரும் நிர்வாகத்தை கண்டித்து ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொகுதி செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற தொடர் மறியல் போராட்டத்தில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன், செந்தில் தமிழ் செல்வன், தங்க கதிர்வேல் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற இப்போராட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக பணி முடித்த தொழிலாளர்களுக்கு முறையான இபிஎஃப் பென்ஷனுக்கு கம்பெனி மூலமாக வழிவகை செய்திட வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பண பலன்களை உடனடியாக வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த தொடர் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மேலும் போராட்டத்தில் ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் பகுதியால் சாலை ஆக்கிரமிப்புகளை பொதுப்பணித்துறையினர் அகற்ற முயன்ற பொழுது அங்கு குடியிருந்தவர்கள் வீடுகளை பூட்டிக் கொண்டு வெளியே வராமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற விடாமல் ஜேசிபி இயந்திரத்தை மறுத்தும் போராடியதால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ளது செட்டிக்குளம் பகுதி. இங்கு சாலையை ஆக்கிரமிப்பித்து வீடுகளை கட்டி 20 குடும்பங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றன. இந்த நிலையில் சாலை விரிவாக்கம் பணிக்காக அங்குள்ளவர்களை காலி செய்யுமாறு பொதுப்பணித்துறையினர் கடந்த சில மாதங்களாக அவர்களை வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அங்கு வசிக்கும் குடும்பங்களுக்கு அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் பட்டாவும் வழங்கப்பட்டது. ஆனாலும் அங்கிருந்து காலி செய்து மறுத்த தொடர்ந்து அவர்கள் அங்கேயே குடியிருந்து வந்தனர். இந்நிலையில் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள், கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், போலீசார் உதவியுடன் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அப்புறப்படுத்த முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்க குடியிருந்தவர்கள் வீடுகளை உள்பகுதியாக பூட்டிக் கொண்டு வெளியே வர மறுத்தனர். இதனை அடுத்து அங்கிருந்த போலீசார் வீட்டு கேட்டுகளை உடைத்து உள்ளே இருந்தவர்களை வெளியேற்றினர். தொடர்ந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஜேசிபி இயந்திரம் முன்பு என்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கிருந்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர்.
இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். திப்ராயப்பேட்டையில் லெப்ரசி மாற்றுத்திறனாளிகள் குடியிருப்பு பகுதிகளில் கலெக்டர் குலோத்துங்கன் அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். துப்பளம் தொகுதி திப்ராயப்பேட்டை லாசர் கோவில் வீதியில் லெப்ரசி மாற்றுத்திறனாளிகள் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றனர். அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா, அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து முதல்வர் அப்பகுதியை பார்வையிட்டு மனைப்பட்டா வழங்க கலெக்டருக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் கலெக்டர் குலோத்துங்கன், நில அளவை இயக்குநர் செந்தில்குமார், நகராட்சி ஆணையர் கந்தசாமி, தாசில்தார் பிரதிநிதி ஆகியோர் நேற்று அப்பகுதியை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அப்பகுதி மக்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் வசித்து வருவதாகவும், எங்களுக்கு இதே இடத்தில் இலவச மினைப்பட்டா மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து கலெக்டர் அரசுடன் கலந்து ஆலோசனை செய்து தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக சிதைப்பதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, தமிழக அரசுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை பாஜகவினர் கண்டிக்கின்றனர். உச்சநீதிமன்றத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் மிரட்டுகின்றனர். கோர்ட் செயல்பாடு குறித்து துணை ஜனாதிபதி கருத்து தெரிவித்திருப்பது வேதனையானது. அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது. இதனை கண்டித்தும் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் வரும் 1ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும். வரும் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நேஷனல் ஹெரால்ட் வழக்கு விவரத்தை தெரிவிக்கும் வகையில் மாவட்ட அளவில் போராட்டம் நடத்தப்படும். வேலை வாய்ப்பினை மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து வரும் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தொகுதி வாரியாகவும், 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வீடு தேடி சென்று மக்களை சந்திக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் மோகன் குமாரன் லிங்கம், மோடி அமித்ஷாவின் கைகூலியாக உள்ள அமலாக்கத்துறை இன்று அமித்ஷா துறையாக மாறியுள்ளது. அரசியல்வாதிகள் மீது அமலாக்கத்துறை பொய் வழக்கு பதிந்த பாஜகவில் இழப்பது வாடிக்கையாக உள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் குற்றம் நடந்ததற்கான ஆதாரமே இல்லை. பாஜக மற்றும் RSS-ஐ கடுமையாக எதிர்க்கும் ராகுல் மற்றும் சோனியாவை பழி வாங்கும் நோக்கிலேயே நேஷனல் ஹெரால்டு வழக்கு பதிந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை களங்கப்படுத்தவே செய்கின்றனர். இதனை காங்கிரஸ் கட்சி சட்ட ரீதியாக சந்திக்கும் என்றார். பேட்டியின் பொழுது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள துணைநிலை ஆளுநர் புதிய அலுவலக கட்டிடத்திற்கு இன்று கணபதி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள துணைநிலை ஆளுநர் புதிய அலுவலகம் கட்டிடத்திற்கு இன்று கணபதி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கினார். முத்தியால்பேட்டை BM ஸ்ரீ சின்னாதா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் ஸ்ரீ ஹரிகோட்டா இஸ்ரோ அறிவியல் கல்வி சுற்றுலாவிற்கு சென்று பார்வையிட்டனர். முத்தியால்பேட்டை BM ஸ்ரீ சித்தானந்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் ஸ்ரீ ஹரிகோட்டா இஸ்ரோ அறிவியல் கல்வி சுற்றுலாவிற்கு சென்று பார்வையிட்டு வந்தார்கள். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்திருந்த இந்திய விண்வெளி ஆய்வு நிலையம் இஸ்ரோ ஸ்ரீ ஹரிகோட்டாவை முத்தியால்பேட்டை BM ஸ்ரீ சின்னத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் பார்வையிட்டு வந்தார்கள். பார்வையிட்ட மாணவிகளிடம் பள்ளி முதல்வர் திரு சாய் வர்கீஸ் அவர்கள் எதனை பார்வையிட்டீர்கள் என்ற கேள்வி கேட்டார். மாணவிகள் ஏவுகணை தளம் 2ஐயும் ஏவு தளத்தையும் பார்வையிட்டோம் என்றனர். பள்ளி முதல்வர் மாணவர்களை பாராட்டி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் பெருமக்கள் வழிகாட்டியாக இருந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் கூப்பன் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் புதுச்சேரியில் மூத்த உறுப்பினரும் AC மெம்பருமான குப்பன் தனது 74ஆம் ஆண்டு பிறந்த நாளை அவரது பண்ணை வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் சூழ கேக் வெட்டி மிகவும் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் ISL தலைவர் பெருமாள் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது.
IASL நிர்வாகிகள், EC மெம்பர் மற்றும் IASL உறுப்பினர்கள், அவரது உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி கௌரவித்து சிறப்பு பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான அறுசுவை உணவு வழங்கி உபசரித்தார். விழா முடிவில் அனைவருக்கும் இனிப்பு அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. விழா முடிவில் தேவராஜி நன்றி கூற விழா இனிதே நிறைவு பெற்றது. விழா ஏற்பாடுகளை குப்பன், அவரது மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். கோவிந்தசாலை பாரதிபுரம் மெயின் ரோட்டில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் என்கிற யோகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை பாரதிபுரம் மெயின் ரோட்டில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் என்கிற யோகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலும் விழாவில் கோவிந்தசாலை பகுதியைச் சேர்ந்த ஒரு முக்கிய பெரியவர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். மற்றும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அம்மனின் அருள் பெற்றனர். வெளியூர் பகுதிகள் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திரு காமேஸ்வரர் ஆலய 6ஆம் மண்டபம் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக முறையில் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திரு காமேஸ்வரர் ஆலய 6ஆம் திருவிழா மண்டப பூமி பூஜையும் மற்றும் வன்னியர் குல மரபினர் 6ஆம் நாள் யானை வாகன திருவிழா ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பெருமாள் கோவில் உற்சவத்தை பற்றியும் 6ஆம் திருவிழா மண்டபம் சீரமைப்பு பற்றியும் விரிவான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், சம்பத் பிரேம்குமார், சத்தியமூர்த்தி, செந்தாமரை கண்ணன், மாறன் முருகன், ரமணன், மணிகண்டன், பெருமாள், பாபு, விமல்ராஜ், சுதர்சன் ஆசிரியர், தண்டபாணி ஆசிரியர் உட்பட வன்னியர் குல மரபினர்கள் திரளான கலந்து கொண்ட விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், விழா குழுவினர் மற்றும் வன்னியர் மடம் பராமரிப்பு குழுவினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு நன்றி கலந்த பாராட்டு விழா வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் மாடவீதி பகுதிகளில் புரட்சியாளர் சட்ட மாமேதை டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் துறையின் மூலமாக அக்கட்சி அங்கீகரிக்கப்பட்டதற்கான அரசியல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் இதற்கு உறுதுணையாகவும் இருந்து வழிவகை செய்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் வில்லியனூர் ஆற்றல் அரசு தலைமையால் நடைபெற்ற இவ்விழாவில் தொடக்க நிகழ்வாக ஏகவள்ளி கட்சி கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து அன்பரசன் புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்தை திறந்து வைத்தும் திருமாறன் அக்கட்சியின் பானை சின்னத்தை திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவுடன் பாராட்டு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து CPM பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் விழாவில் இளவேந்தன் திருமாநம்பி, வெளியனூர் தொகுதி கதிர்வேல், ஆனந்த் ஊசுடு தொகுதி செல்வகவி, திருமுருகவேல், மங்களம் தொகுதி பாலமுருகன், ஐயப்பன், பெருமாள், மங்கையர் செல்வன், கபிலன், நெடுங்கோ, பகுவீதீன், திருவரசன் என ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் RK நகர் செட்டிக்குளம் பகுதியால் சாலையோரங்களில் வசித்து வரும் குடியிருப்புகளை அகற்றும் பணியால் எதிர்த்த பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இதில் கைது செய்யப்பட்டு மக்களோடு போராட்டம் களத்தில் பங்கேற்ற அமைப்பு நிர்வாகிகள் கைது. புதுச்சேரி அரியாங்குப்பம் RK நகர் செட்டிக்குளம் பகுதியால் சாலையோரங்களில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. புதுச்சேரி அரசு சாலையோர குடியிருப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. அரசு சரியான வழிகாட்டுதலை கடைபிடிக்கவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களில் பாதி பேருக்குத்தான் அரசு பட்டா வழங்கியுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு வழங்கவில்லை என்று கூறி குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களோடு போராட்டத்தில் பங்கேற்ற அமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டனர். போராட்ட களத்தில் பங்கேற்ற குடியிருப்பு வாசிகள் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் புதுச்சேரி அரசு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குடியிருப்பு வாசிகளை
நேரில் சந்தித்து பேசி அனைவருக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கையினை பின்பற்றி பிறகு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியினை உடனே கைவிட்ட பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமை காத்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இச்செய்தியினை தங்கள் ஊடகத்திலும் நாளிதழிலும் வெளியிட்டு உதவும் நன்றி. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,015 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 108 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். மாளிகை முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனை. துப்புரவு தொழிலாளர்கள் தங்களது கையால் துப்புரவு செய்வதை தடுக்க கண்காணிப்பு குழு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனை கூட்டம். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து மேலும் 2 பேர் கைமாற்றம், 31 லட்சம் இழப்பு. திப்புராய்பேட்டைகள் லெபரசி மாற்றுத்திறனாளிகள் குடியிருப்பு பகுதிகள் கலெக்டர் குலோத்துங்கன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் நெடி ஆய்வு. அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக சிதைப்பதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டு. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.